முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 5 ஆண்டுகளில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த அனைத்து திட்டங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி, கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்த அனைத்து திட்டங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் நேற்று அறிவித்த சில திட்டங்களுக்கான பணிகள் அரசாணை போடப்பட்டு தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பெருமிதத்துடன் அவர் கூறினார். ஜெட் வேகத்தில் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் நேற்று அறிவிச்சாங்க. உடனே சாயங்காலமே ஜீவோ போட்டு இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த சாலைகள் எடுத்து செஞ்சிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறையில் 110 5 வருடங்களாக முழுமையாக அனைத்து திட்டங்களுக்கும் அறிவித்த அத்தனைக்கும் முழுமையா ஜீவோ போட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. நேற்றைய தினம் அறிவிச்சு சாயங்காலமே ஜீவோ போட்டாச்சு, அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில், நாட்டிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு தமிழகத்தின் அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி செய்து கொடுத்துள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மானுடைய பொற்கால ஆட்சியில 2011 முதல் 16 வரை புதியதாக 1525 புதிய வழித்தடங்களை உருவாக்கி அதில் பேருந்து இயக்குவதற்கு ஆணையிட்டவர் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, சென்ற திமுக ஆட்சியை விட 1728 பேருந்துகள் அதிகமாக இயக்கியவர் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தமிழகத்தில் இந்தியாவிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதியை செய்து கொடுத்தவர் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்.